கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். லூக்கா 23:43 இப்படி சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன் என்று சொல்லி 2 கள்ளர்களும் அவர்கள் செய்த தவறுகளுக்காக தண்டிக்கப்படுவதற்காக கல்லறையிலே அறையப்பட்டார்கள். தவறே செய்யாமல் தண்டிக்கப்படுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவும் அங்கே அறையப்பட்டார். இந்த 2 கள்ளர்களுடைய கான்வர்சேஷன் மிக முக்கியம். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை குறை சொல்லி பேசுகிறான். அவருடைய வல்லமையை, நீர் கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி மக்கள் சொன்னதைப் போல இவனும் அங்கே 39வது வசனத்திலே உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி இகழ்ந்தான் என்று சொல்லி வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் இன்னொரு மனுஷனோ, எனக்கு வந்திருக்கிற தண்டனை நியாயமானது தான், நான் செஞ்ச தப்புக்கு ஏற்ற தண்டனையை நான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளுகிறான். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தவறே இல்லை என்பதையும் அவன் புரிந்து கொள்ளுகிறான். புரிந்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக்கொள்ளும், நினைத்தருளும் என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். என கண்பானவர்களே, இவனும் ஒரு கள்ளன் தான். எனினும் ஒரு கள்ளனாக இருக்கிற ஒரு மனிதனை கூட ஆண்டவர் மாற்றி அமைக்க முடியும். எவன் ஒருவன் தன்னுடைய தவறை உணர்ந்து கிறிஸ்து அண்டையிலே வருகிறானோ அன்றே அவன் மறுவாழ்வு பெறுகிறான், மறுபிறப்பு அடைகிறான், மாற்றம் உள்ள வாழ்வை பெற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு நாம் நம்ம தவறுகளை உணராமல் மற்றவர்களையே குறைத்து பேசி கொண்டிருக்கிறோம். மற்றவர்களையே குறை சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். மற்றவர்களையே அவன் அப்படி பண்ணியிருக்கலாம், இவன் இப்படி பண்ணியிருக்கலாம் என்று நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நோ, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு மேலான காரியங்களை செய்யக்கூடியவர். நான் மற்றவர்களை குறைத்து பழித்து பேசுகிறவனாக இல்லை, என்னையே நான் சரி செய்யக்கூடியவனாக இருப்பேனே என்றால் ஆண்டவரோடு ஆளுகை செய்வதற்கு நான் என்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு அர்த்தத்தோடு கூட இங்கே வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் மற்றவருடைய குறைகளை பெருசுபடுத்தி அல்ல, எங்களுடைய தவறுகளை புரிந்து எங்கள் செப்பனிட்டு ஆண்டவரே அலசி பார்த்து அறிக்கை பண்ணி வாழுகின்ற வாழ்வினால் எங்களை நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.